பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும் ஏது செய்யணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு தாமதம் ஆகுதுன்னா நம்மளோட கர்மம் நம்மளுக்கு தீரணும்ல. போனேன் கும்பிட்டேன் ஒன்றும் பண்ணலேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம படிப்படியாக தான் மேலே ஏறி வரணும். ஒரு முட்டை ஏற்றிட்டா நமக்கும் கைகால் புரியாது. அதனால் அப்பாவை உண்மையாக நேசித்து அப்பா கையை நம்ம பிடிக்கக்கூடாது. நம்ம கையை அவர் பிடிக்கிற வரை காத்திருந்தா நம்ம கையை விடவே மாட்டார். எவ்வளோ பெரிய கட்டங்கள் வந்தாலும் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் அப்பாவை முழுமையாக நம்பி நம்ம எல்லாமே செயல்படுத்தலாம். அப்பா நமக்கு துணையாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிளெஸிங் நீ எல்லாத்துக்கும் கொடுன்னு சொன்னார். அவர் சும்மா வந்து என்கிட்ட வந்து நீ எலுமிச்சம்பளம் வாங்கி எலுமிச்சம்பளத்துக்கு மேலே கல்புரம் பற்றி என்னை காமி எல்லாத்துக்கும் அப்படின்னாரு. எதனால் காமிக்க சொல்கிறாரு? நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு நோய் நொடி இருந்தாலும் நமக்கு மீட்டு கொடுப்பாரு அந்த காட்சியை கொடுத்தா அப்படின்றக்காக நம்ம அதை பண்ணுறோம். அவர் சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம். அந்த இடத்துல ஒரு கருவி தான் நம்ம, அவர் தான் எல்லாமே. அதனால் நம்பி எதைய செஞ்சாலுமே பலன் இருக்குது. வேற யாருக்காவது முக்கியமான கூட்டு பிரார்த்தனை இருக்குதா? பேர் என்னமோ ராசு. அதே போல் ராசுன்றவங்களுக்கு நம்ம வாரம் வாரம் பிரார்த்தனை வச்சுட்ருக்குறோம். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு இன்றைக்கி அவங்க தான் லட்டு பிரசாதம் வாங்கி அவருக்கு இன்னும் வரல நம்ம சன்னதிக்கு. நல்லா ஆனோடனே கீரை ஆனோடனே நான் சன்னதிக்கு வந்து நான் அன்னதானம் போடுறேன்னு வேண்டியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நம்மளோட உதி இந்த இடத்துல எவ்வளோ ஒரு மருத்துவன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மருத்துவ குணம் 100க்கு 101% மருத்துவ குணம் இந்த உதி, அப்பாவோட உதி. அப்பா சொன்னதே வந்து யாருக்கு எத்தனை நோய் நொடி இருந்தாலும் என்னோட உதியை கொடுத்து விடு, நான் குணப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம அந்த உதியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நம்பிக்கையோடு அவங்க வாரம் வாரம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அவருக்கு. வாரம் வாரம் அவங்க வந்தனையே அம்மா அவங்களுக்கு உதி கொடுங்கம்மா அவருக்கு தீர்ந்துருச்சான் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம உதியை வாங்கி வாரம் வாரம் கேட்டு விடுவார். அப்போ அவருக்கு அந்த குணமாக ஆகுதுன்றதுனால தானே நம்மள்கிட்ட கேட்டு விடுறாங்க. இல்லைன்னா போ என்ன சாப்பிட்டு என்ன சரியாச்சு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. குணமாகும் தான் நம்மள்கிட்ட உதிய வாரம் வாரம் அவங்கள்ட்ட சொல்லி விடுறாரு. இந்த வாரம் லட்டு வாங்கி கொடுத்து 500 ரூபாய்க்கு லட்டு வாங்கி பிரசாதம் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் முழுமையாக நம்ம அப்பா கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நம்பிக்கை, பொறுமை அப்பா கிட்ட. வேற யாருதாவது கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்கு பண்ணல இன்னும். ராசு சாயப்பா, சத்தி சாயா, ஆனந்த சாயா, சத்தியவாக்கா அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ராசுன்றவங்களுக்கு சீக்கிரம் குணப்படுத்தி அவங்க கையால் எல்லாத்துக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் கொடுக்கணும்ப்பா. அப்பா சீக்கிரம் குணப்படுத்தி கொடுங்கப்பா. ஓம் சாய்ராம்.